அசைவாடுங்கப்பா, நீங்கள் அசைவாடுங்க தகப்பனே ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. நீங்கள் வந்தால் மாத்திரம்தான் தகப்பனே ராஜா எங்களுக்கு விடுதலை நாங்கள் பார்க்க முடியும்ப்பா. நீங்கள் வந்தால் மாத்திரம்தான் தகப்பனே ஒரு மேன்மையை நாங்கள் உணர முடியும் தகப்பனே. அப்பா நீங்கள் வந்தால் மாத்திரம்தான் தகப்பனே ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே ஒரு தொடுதலை நாங்கள் உணர முடியும்ப்பா. நீங்கள் வரும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீங்கள் வாங்க ஆவியானவரே, ஆவியானவரே நீங்கள் வாங்க தகப்பனே ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே, வரவேற்கின்றோம் தகப்பனே ராஜா. நீ வந்து தகப்பனே இந்த வளாகம் முழுவதும் தகப்பனே ஆளுகைக்குள்ள தகப்பனே நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே ராஜா. அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. தொடக்கம் முதல் தகப்பனே இப்போ முடிவு வரை தகப்பனே உங்கள் பிரசன்னத்தை தகப்பனே நான் உணர நீ கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. செய்தி வேலையில் அப்பா நீங்களோடு கூட நீங்கள் பேசும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. ஆராதனை வேலையில் தகப்பனே நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீங்கள் மேன்மைப்படும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே ராஜா. நீங்கள் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. நான் தாழ்த்தி உங்கள் காலத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே ராஜா. மீதி இருக்க எல்லா காலத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பவர் ரட்சகருமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், நீர் செய்த நன்மை எண்ணியே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. நான் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், நீ செய்த நன்மை எண்ணியே. தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா, தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா. தவித்து நின்ற போது நீ உதவி செய்திரே, தவித்து நின்ற போது நீ உதவி செய்திரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. நான் எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. கூப்பிட்ட போது நீ பதில் தந்திரே, கூப்பிட்ட போது நீ பதில் தந்திரே. குறைவுபட்ட போது நீ நிறைவாக்கினி,
குறைவுபட்ட போது நீ நிறைவாக்கினீ. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே நான் எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்திரே, சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்திரே, பலவீன நேரம் நீர் சுகம் தந்திரே, பலவீன நேரம் நீர் சுகம் தந்திரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே நான் எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா, தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்திரே, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்திரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே நான் எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா என் ஏசையா, நன்றி ஐயா என் ஏசையா, நன்றி ஐயா என் ஏசையா. அல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே,
இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. மனுஷரை கட்டி எழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி எழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை எடுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. அல்லேலூயா. கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்த்த தெய்வமே, காலமெல்லாம் கரம் பிடித்து வழிநடத்தும் தெய்வமே,
கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்த்த தெய்வமே, காலமெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வமே. கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்த்த தெய்வமே, காலமெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வம். என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா, என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா, வாழ வைத்தவர் நீதானையா, வாழ வைத்தவர் நீதானையா. என் லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் கைவிடுவதில்லை, என் முடிவு வரைக்கும் வாழ வைக்கும் மனவாரே. என் லட்சிய கரையில் சேரும் வரைக்கும், என் முடிவு வரைக்கும் வாழ வைக்கும் மனவாளரே. கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்த்த தெய்வமே, காலமெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வமே. பாவியாய் இருந்த என்னை, மோசமாய் வாழ்ந்த என்னை நித்தமாய் வாழ வைக்க தேடி வந்திரே. பாவியாய் இருந்த என்னை, மோசமாய் வாழ்ந்த என்னை நித்தமாய் வாழ வைக்க தேடி வந்திரே. நித்தமாய் வாழ வைக்க தெரிந்து கொண்டிரே, நித்தமாய் வாழ வைக்க தெரிந்து கொண்டிரே. என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா, என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா. எத்தனையோ பேர் இருந்தும் எத்தனாய் வாழ்ந்த என்னை ரத்தத்தால் கழுவி என்னை தூக்கி நீரையா. எத்தனையோ பேர் இருந்தும் எத்தனாய் வாழ்ந்த என்னை ரத்தத்தால் கழுவி என்னை தூக்கி நீரையா. ரத்தத்தால் மகனாக மாற்றி நீரையா, ரத்தத்தால் மகளாக மாற்றி நீரையா. என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீர்தானையா, தகப்பனே தந்தையே வாழ்வே நீர்தானையா. சத்துருக்கள் எனக்கு எதிராய் பாளையம் இறங்குகையில் என் தேவன் என்னோடு கைப்பிடித்தீரே. சத்துருக்கள் எனக்கு எதிராய் பாளையம் இறங்குகையில் என் தேவன் என்னோடு கைப்பிடித்தீரே. என்னை தாங்கி நடத்தி உயர்த்தி வைத்தீரே, என்னை அழகு பார்த்தீரே. என்னை தாங்கி நடத்தி உயர்த்தி வைத்தீரே, என்னை வாழ வைத்து அழகு பார்த்தீரே. என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா, தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா.
பாவியாய் இருந்த என்னை, மோசமாய் வாழ்ந்த என்னை நித்தமாய் வாழ வைக்க தேடி வந்திரே. பாவியாய் இருந்த என்னை, மோசமாய் வாழ்ந்த என்னை நித்தமாய் வாழ வைக்க தேடி வந்திரே. நித்தமாய் வாழ வைக்க தெரிந்து கொண்டீரே, நித்தமாய் வாழ வைக்க தெரிந்து கொண்டீரே. என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா. என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா. வாழ வைத்தவர் நீதானையா, வாழ வைத்தவர் நீதானையா. என் லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் கைவிடுவதில்லை, என் முடிவு வரைக்கும் வாழ வைக்கும் மனவாளரே. என் லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் கைவிடுவதில்லை, என் முடிவு வரைக்கும் வாழ வைக்கும் மனவாளரே. கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்த்த தெய்வமே, காலமெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வமே. கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்த்த தெய்வமே, காலமெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வம். என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா. தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா. வாழ வைத்தவர் நீதானையா, வாழ வைத்தவர் நீதானையா, வாழ வைத்தவர் நீதானையா. அல்லேலூயா. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. இந்த மாதம் முழுமையாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி, ஆமென், நம்மை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லி எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்விலை செய்து மட்டுமாய் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு எல்லாருமாய் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றுமில்ல என்னை நிறைவாக நடத்துறீங்க, குறை ஒன்றுமில்ல என்னை நிறைவாக நடத்துனீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே.
எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செய்தீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செய்தீங்க. எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க, எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடு நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடு நல்ல தகப்பனே. தகுதிக்கு மிஞ்சி நீங்க நன்மையால நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி நீங்க நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க, உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடு நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடு நல்ல தகப்பனே. குறை ஒன்றும் இல்ல என்னை நிறைவாக நடத்துறீங்க, குறை ஒன்றும் இல்ல என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நலமாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நலமாக நடத்துறீங்க. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடு நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடு நல்ல தகப்பனே. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடு நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடு நல்ல தகப்பனே. அல்லேலூயா. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இம்மட்டுமாய் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தபடினாலே அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய கிருபை எண்ணி மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிப்போம். நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே,
உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றிரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினரே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றிரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வை ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்திரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வை ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்திரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்திரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்திரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பே.
உந்தன் அன்பையே இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மையுள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மையுள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்தின் கடைசி ஆராதனையிலே மாலை கூட்டத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து உமக்கு நன்றி சொல்லி இந்த மாதம் முழுமையாய் கர்த்தர் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக, கிருபைக்காக, நீங்கள் செஞ்ச நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாருமாய் சேர்ந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் நாவுகளை திறந்து எல்லாரும் ஹல்லேலூயா கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. எல்லாருமாய் சேர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. Thank you Father. Thank you Father. ஹல்லேலூயா. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கிய இந்நாள் வரையில் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நன்மைகளை நினைத்தே, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க, கிருபையின் மகதானமது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், எல்லாருமே சேர்த்து சொல்லுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா
பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர், இந்த உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை உம்மை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாருமே சேர்த்து சொல்லுவோமா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர், கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம், உங்களையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதம் முழுமையாக என்னை நடத்தி வந்தீங்கப்பா. இந்த கிருபை ஏராளம் ஆண்டவரே, இந்த தயவு ஏராளம் அப்பான்னு சொல்லி அப்படியே கரங்களை உயர்த்தி யெகோவா நீரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவா நீரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக
தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. யெகோவா நீரே, நீரே தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருகிறே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருகிறே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்திரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். இதுவரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவர், இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவர், அவர் இனி நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாருடைய ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக நீ செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, என் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை நடத்தி ஆளுகை செய்து தேவைகளை சந்திக்கிற தயாபரராக இருக்கிறபடினாலே இந்த மாலை நேரத்தில் உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருகிறே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருகிறே. உயிரான இயேசு, உயிரோடு கலந்தே, உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, உயிரோடு கலந்தே, உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை
துதிப்பேன். ஆண்டவர் செஞ்ச நன்மைகளுக்காக இந்த கடைசி நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து அவருக்கு நன்றி சொல்லும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரே இந்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி மகிமை செலுத்தி ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவருக்கு நன்றி ஆண்டவரே. காலவெள்ளங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி 2 ஆராதனைகளில் உம்மை தொழுது கொள்ள காலை நேரங்களில் எங்களோடு இடைப்பட்டீரையா. மீண்டும் மாலை நேரத்தில் உம்மை துதிக்க ஒரு சமூகத்தை ஆராதிக்க அடியார்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. வர முடியாதவர்கள் வீட்டில் இருந்தவண்ணம் நேரலையில பார்க்கிறவர்கள், அன்று வயதான பெற்றோர், வயதான தாய்மார்கள், சிறு பிள்ளைகள் வீட்டில் இருந்த வண்ணம் கர்த்தரை ஆராதிக்கட்டும். அன்று வர முடிந்தவர்கள் தெய்வ சமூகத்தில் வந்து நிற்க கிருபைதான். உம்மை ஆராதிக்கிற இடங்களில் நீர் உலாவுகிறீர் ஆண்டவரே. இந்த மாதம் முழுது கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிறீர். ஜனவரி கர்த்தர் அற்புதமாய் நடத்தி முடிக்க பிப்ரவரி தொடங்கி வேகமாய் இந்த 28 நாட்களும் ஓடி முடிந்த அன்று இந்த மாலை வெள்ளம் இருக்கிறோம். நாளை காலை மீண்டும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்று உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து உங்களை எவ்வளவாய் பாதுகாத்தார், எவ்வளவாய் சுகம் தந்தார், எவ்வளவாய் அற்புதங்களை செய்தார். இந்த மாலைவெளி நீ எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியங்களை அவர் நிறைவேற்றும்படியாக கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை நடத்தினீரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை பாதுகாத்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த நாளெல்லாம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்த எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ உபாதைகள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே அன்று எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களை தாங்கினீர், ஏந்தினீர், சுமந்தீர், தப்புவித்து சுகம் தந்தீர், உதவி செய்தீர். அன்று இதுவரைக்கும் எங்களை கைவிடாமல் இந்த ஆண்டவரே 3வது ஆராதனை நேரத்தில் உம்மை துதிக்கிற உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்ததற்கா உமக்கு நன்றின்னு சொல்லி இங்க நிற்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை உயர்த்துவோம். எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நடத்துகிற தெய்வம், எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், எங்களோடு கூட இடைப்படுகிற தெய்வம், பெரிய காரியங்களை செய்யும் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தும் அருமையான ஒரு ரோகித் ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று ஒரு உற்சாகமான காணிக்கை எடுத்து நாம் தேவனை மகிமைப்படுத்தும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துகிற நேரம் இது. Praise the Lord. Hallelujah. எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கை நேரத்தில் எழுந்து நிற்கும்படி நான் கேட்கிறேன். எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கை செலுத்துகிறேன். இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை.
உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. எஜமானனே என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. எஜமானனே என் எஜமானனே, என்றும் நடக்கும் எஜமானனே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தவை 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். அவர் அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். அவர் அன்பிற்கு நிகரே இல்லை. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளையும் ரசம்பாகளையும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொடுக்கிற எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக. இந்த நல்ல மாலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் உதாரத்துவமாய் தங்கள் வருமானத்திலிருந்து தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆண்டவரை ஒவ்வொரு பணத்திலும் உண்மையாயிருக்க கிருபை பாராட்டினதுக்காக நன்றி சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வாரி இறைத்தவர்கள் விருத்தி அடைந்தார்கள் என்று வேத வசனத்தின்படி எங்கள் ஜனங்கள் மக்கதோனியா பட்டணத்து மக்களைப் போல தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுக்கத்தக்கதான கிருபை தந்திருக்கிறேன். இன்னும் எங்கள் ஜனங்களை உயர்த்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் பேஸ் குறைங்கப்பா, கொஞ்சம் பேஸ் குறைங்க. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் ஷார்ட் குட்டி, கொஞ்சம் லைட்டாக எக்கோ வச்சு பேஸ் குறைச்சிருங்க. ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கவனிங்க. இந்த மாலைப்பள்ளியில் வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். காலை 2 ஆராதனைகளில் நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார். 3வது ஆராதனையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் நம்மோடு கூட இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமாய் இருந்து நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார்.
இன்றைக்கும் கூட மாலை ஆறுதலில் ஒரு அருமையான சகோதரனை பார்க்கிறேன். அவளை கொஞ்சம் எழுந்து நிலங்கும்போது பின்பதாக கைகளை தட்டி அவளை நாம் வெல்கம் பண்ணுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய ஆலயத்தில் வந்திருப்பது பெரிய மகிழ்ச்சி. உட்காருங்க பிரதர். ஒரு சகோதரி பார்க்கிறேன், அவர்கள் எழுந்து அவர்களை கைகளை தட்டி அருமையான மகளை நாம் வாழ்த்தி வரவேற்போம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அவனுடைய பிள்ளைகள் காலை முதல் ஆராதனை நமக்கு சரியாக 5:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் நடைபெற்று வருகிறது. முதல் ஆராதனை கர்த்தருடைய வசனங்களை கொடுக்க ஊழியர்கள் நம்மோடு கூட காலையில் இன்றைக்கு பாஸ்டர் மதன் அவர்கள் நம்மோடு கூட முதலாவது ஆராதனையில் பேசினார்கள். இரண்டாவது ஆராதனை நமக்கு சரியாக 8 மணிக்கு தொடங்கி 10:30 மணிக்கு முடிவு பெற்றது. அதே வண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். இன்றைக்கு அண்ணன் நெல்லை டேவிட் ராஜ் நம்மோடு கூட இந்த மாலை ஆராதனையிலும் இருக்கிறார்கள். காலையில் அவர்கள் தான் இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்தார்கள். மாலை ஆராதனையில் உங்களோடு கூட நான் இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டியதுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். கவனிங்கள், நாளை காலையில் நமக்கு 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை விடியற் காலை 5 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை. எல்லாரும் நீங்கள் ஜெபத்தோடு கூட பங்கு பெறுங்கள். ராபோஜன பந்தி இருக்கும். 5 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் 40 நாள் உபவாச ஜெபம் தொடங்கி இன்றோடு கூட நமக்கு 7 நாள் ஆகிறது. கடந்த திங்கட்கிழமை தொடங்கினோம். ஜனங்கள் திங்கள் தொடங்கி சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரைக்கும் கூடி நாம் ஜெபித்து வருகிறோம். ஆகவே நீங்கள் நாளை தினமும் காலை நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை முடிந்து மீண்டும் 10:30 மணிக்கு நமக்கு உபவாச ஜெபம் தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நீங்கள் வீட்டில் பெண்கள் ஆண்கள் யாவரும் பங்கு பெறுங்கள். காலை நேரங்களிலே உபவாசத்தோடு கூட வந்து நாளைக்கு 8வது நாள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். மாலை நேரங்கள் ஜெபம் நடைபெறாது. ஆனால் ஆலயத்தில் சகோதரர்கள் ஆண்கள் பொதுவாக வேலைக்கு போகிறவர்கள் வேலை முடிந்து நீங்கள் ஆலயத்தில் வந்து சிலர் ஜெபித்து கொண்டிருப்பதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். காலையில் பிரதர் மாலை நேரங்களில் பிரதர் உத்திரி வருகிறார்கள். தம்பி ஜோஷுவா மற்றும் நம்முடைய கீபோர்டு வாசிக்கிறதான் ரோஹித், இன்னும் சுந்தரையா, இன்னும் நம்முடைய பிரதர் ராஜன், பிரதர் ரமேஷ், இவங்கெல்லாம் வந்து மாலை நேரங்களில் ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே ஆண்கள் வீட்டில் இருக்கிறவங்க மாலை நேரங்களிலே நீங்கள் வந்து இந்த 40 நாளும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த கூட்டம், இந்த உபவாச ஜெபம் நமக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸோடு கூட நிறைவு பெறும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபங்களை எவ்வளவு கூட்டுகிறோமோ அவ்வளவு தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஜெபத்தை மாத்திரம் மிஸ் பண்ணாதீங்க. சாப்பாடை மறங்க, ஆலயத்தை மறக்காதீங்க, ஆண்டவரை மறக்காதீங்க. ஆகாரத்தை மறந்தாலும் ஜெப நேரத்தை மறக்காமல் கர்த்தரை தேடும்படி நான் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனங்களை உங்கள் மத்தியில் சொல்லி நிறைவு ஜெபத்தை நல்ல அவர்கள் ஜெபித்து சரியான நேரத்தில் முடிப்பார்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனை நமக்கு 6:30 மணிக்கு தொடங்கும். சரிங்களா? வழக்கம் போல் இந்த லாக்டவுன் முடித்து நம்ம 6 மணி என்று வைத்தோம். ஆகவே வழக்கம் போல் நமக்கு 6:30 மணிக்கு தொடங்கி 8:30 மணிக்கு முடிவு பெறும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மார்ச் மாதத்திலிருந்து இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே 6:30 மணிக்கு நீங்கள் தவறாமல் பங்கு பெறுங்கள். இசை வாசிக்கிற பிள்ளைகள் முதலாவது வந்து நீங்கள் பிராக்டிஸ் எடுத்து தெய்வ சமூகத்தில் நிற்பதற்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த சில வேத வசனங்களை உங்களோடு கூட சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஏராளமானவைகள். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில சில நாட்கள் நாம் நினைத்த காரியம், ஜெபித்த காரியம், கேட்ட காரியம் கிடைக்காமல் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஜெபிக்கிற காரியங்களுக்கு எப்பொழுதுமே பதில் உண்டு. ஆண்டுடைய சமூகத்தில் யார் ஜெபித்தாலும் அதற்கு கட்டாய பதில் உண்டு. நம்ம நினைக்கிற மாதிரி நம்முடைய ஆண்டவர் அமைதியாய் போகிற ஆண்டவர் அல்ல. அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆமா, சத்தமா சொல்லுங்க, ஆமென்னு சொல்லுங்க. இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்குள்ளுமாயிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன், ஆண்டவர் நம்முடைய சத்தத்திற்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம நினைக்கிற மாதிரி அவர் காது பொத்துக்கிட்டு இருக்கிற கடவுள் அல்ல. அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வேத வசனத்துல கேட்க கூடாதபடி என் செவி மந்தமாகவில்லை. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமா, என்னுடைய கரம் குறுகி போகவும் இல்லை. அவருடைய நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நமக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம நினைக்கலாம், பாஸ்டர் எப்போ என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும், எப்போ என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார், எப்போ என் கஷ்ட காலங்கள் மாறும், எப்பொழுது என் கண்ணீர் துடைக்கப்படும், எப்பொழுது என்னுடைய பெருமூச்சு கேட்கப்படும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வேகமாய் ஒரு 4 காரியங்களை சுருக்கமாய் சொல்லி உங்களை, சங்கீதம் 18:19ஆம் வசனம், அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அவர் என்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். அவர் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்களையே அனுமதிக்கிற ஆண்டவர் அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலம் நம்முடைய நெருக்கங்கள் மாறும், நம்முடைய குறிப்பிட்ட காலம் நம்முடைய வேதனைகள் மாறும். நம்ம ரொம்ப நெருக்கப்பட்டு இருக்கிறோம். தாவீது தான் அதை அடிக்கடி சொல்லுவார், என் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா இடுக்கண்களிலும் இருந்து என்னை நீங்கள் ஆக்கினார். அல்லேலூயா. நம்முடைய நெருக்கங்கள் சில நேரம் நமக்கு போட்டு நெருக்கும். எப்பக்கமும் தாவீது சொல்லுவார் பாருங்க, நான் எப்பக்கமும் நெருக்கப்படுகிறேன். எல்லா பக்கத்திலும் நமக்கு நெருக்கம். எந்த பக்கத்துல திரும்பினாலும் கஷ்டமாகவே தெரியும். பாஸ்டர் ஒண்ணும் முடியல, எதை செஞ்சாலும் தோல்வி, என்ன கேட்டாலும் பதில் இல்லை, எப்படி பார்த்தாலும் எனக்கு கஷ்டம்தான் பெருகுகிறத தவிர எனக்கு ஒரு விசாலமான பாதையை பார்க்க முடியல. என்னுடைய வாழ்க்கையில எப்போ இந்த கஷ்ட காலம் மாறும்? கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார், உன்னை அவர் விசாலமான இடத்துல கொண்டு வந்து உன்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடினால் உன்னை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளை, நம்மை விடுவிக்கிற தேவன் அவர். எவ்வளவு நாளுக்கு இந்த நெருக்கம் இருக்கும், எவ்வளவு காலத்துக்கு இந்த கஷ்டங்கள் தொடரும் என்று நம்ம நினைக்கிறோம். சில நேரம் ஆண்டுடைய பிள்ளைங்க கூட சோர்ந்து போய் விடுறாங்க. விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைங்க கூட சில நேரம் சோர்ந்து போடுறாங்க. எப்போதான் ஒரு விடுவு காலம் பிறக்குமோ தெரியல. உலக மக்கள் சொல்றது போல, உலக மக்கள் சொல்லுவாங்க பாருங்க, கடவுளுக்கு கண்ணில்ல பிரதர், கடவுள் எங்களை ரொம்ப சோதிக்கிறான் பிரதர், கடவுள் எங்களை கைவிட்டுட்டான் பிரதர். அது மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைங்க கூட பாச இனி ஜெபத்துக்கே வர பிடிக்கல, இனி ஜெபிக்கவே பிடிக்கல, இனி ஆலயத்துக்கு வரவே பிடிக்கல. ஏன்னா எனக்கு கஷ்டம் மேல கஷ்டம் தான் வந்துகிட்டு இருக்கு. எவ்வளவோ ஜெபத்துக்கு வந்துட்டேன், எத்தனையோ நாட்கள் உபவாசம் பண்ணிட்டேன், இன்னும் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைச்ச பாடில்லைன்னு கிறிஸ்தவர்கள் கூட சொல்லுகிற நிலைமையா இன்றைக்கு நான் பார்க்கிறேன். தேவ பிள்ளை, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், ஒரு குறிப்பிட்ட காலம் தான் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன விசாலத்தில் நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வேதம் ஒரு நாளும் பொய்யுரையாது. அவர் வாக்கு பண்ணின கர்த்தர். வசனத்தை படிச்சு பாருங்க. 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்படின்னா என்ன இதனுடைய அர்த்தம்? எப்போ பிரச்சனை வருதோ கர்த்தரை நோக்கி கூப்பிட பழகணும். எப்போ போராட்டம் வருதோ ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். வேத வசனத்தை பாருங்க. என்னை நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்,
கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்துல நான் என்ன பேசுகிறேன், நம்முடைய நெருக்கமான பாதைகளை, நம்முடைய இடுக்கமான பாதைகளை, நம்முடைய கஷ்டமான பாதைகளை இந்த பிப்ரவரி 28 இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளையை உன்னை கர்த்தர் விசாலத்துல நடத்த அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். மார்ச் மாதத்துல காலெடுத்து வைக்க போகிற மீண்டும் காலையில வேத வசனத்தை கேட்க போகிற வாக்குத்தத்தமாய் அதற்கு முன்பதாய் இந்த இரவு ஆராதனை உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் கடந்த 31 ஆண்டு காலம் இந்த வேதத்தை சுமந்து என் வாழ்க்கையில 20 வயதில் இந்த வேதத்தை சுமக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு 31 ஆண்டு காலம் கர்த்தருடைய ஊழியத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை நான் திரும்பி பார்க்கும் பொழுது நான் தற்கொலைக்கு ஓடினவன், 16 வயதில் தற்கொலைக்கு ஓடினவன், வீட்டை விட்டு வெளியேறினவன், 17 வயதில் தேவ மனுஷனால் சந்திக்கப்பட்டவன், என் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து 20 வயது 3 ஆண்டுகள் நான் வேதாகம கல்லூரியை படித்து முடித்து நான் 20 வயதில் இந்த பைபிளை சுமக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு எனக்கு 51 வயதாகிறது. என்னை திரும்பி பார்த்தால் என் வாழ்க்கையில என்னை நடத்தின விஷயங்கள் அவைகள் ஆச்சரியமானவைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவைகள் பெருமிதம் சொல்லக்கூடிய காரியங்கள் தான் இருக்கும். நெருக்கங்கள் ஒரு பொருட்டல்ல. கிறிஸ்தவனுக்கு ஒரு நாளும் நெருக்கம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எவ்வளவு நெருக்கப்பட்டாலோ அவ்வளவும் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளை, நெருக்கம் நம்மை விசாலத்துல கொண்டு போய்விடும். நெருக்கம் நமக்கு விசுவாசத்தை கூட்டி தரும். கஷ்டம் நமக்கு தேவன் பாதையில ஒரு விசுவாச படியில இன்னும் கொஞ்சம் முன்னேறும்படியாக செய்யும். இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை. ஒருவேளை இந்த காலவெளியில நடந்த ஆராதனை அநேகர் மலேசியா, சிங்கப்பூர் நண்பர்கள், UK, US இருந்து பார்த்து அவர்கள் எல்லாம் ஆமென் என்று அந்த வசனங்கள் அவர்களை போய் சேரும் பொழுது அவங்க ரிப்ளை பண்ணும் பொழுது கட்டாயம் கர்த்தர் அவர்களோடு கூட பேசுகிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சபை மக்களே, தூரத்தில் இருக்கிற என்னுடைய நண்பர்களே, போதகர்களே அல்லது என் சபை மக்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த பிப்ரவரி மாதம் இந்த 2021 இந்த 28 மாலை நேரம் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்முடைய நெருக்கத்தை மாற்றி நம்மை விசாலத்திலே கொண்டு போய் விடுவதற்கு அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நான் நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளினார், என்னை விசாலத்திலே வைத்தார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். யாபேஸ் தன் வாழ்க்கையில ஜெபித்தான். யாபேஸ் தன் வாழ்க்கையில கண்ணீர் வடித்தான். யாபேஸ் தன் வாழ்க்கையில போராட்டங்களை சந்தித்தான், உபத்திரவங்களை சந்தித்தான். அவனுடைய தாய் அவனை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் அவன் உதாரணமாய் மாத்திரம் அவரை உங்களுக்கு காண்பித்து அடுத்த காரியத்திற்கு கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளை, அவன் வாழ்க்கையில அவனுக்கு ஏற்பட்ட வேதனைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தாய் அவனை பெற்று அவனுக்கு துக்கம் என்று பெயர் வைத்தாள். யாராவது தாம் பிள்ளைய பெற்றெடுத்து தாம் பிள்ளைய பார்த்து துக்கம்னு பேர் வைப்பாங்களா? நம்ம வீட்டில் சில அம்மா மாருங்க பிள்ளைங்களை வேகமாக திட்டுறது, அப்படி ரோட்டில் அப்படி வாகனத்தில் பைக்கில் அப்படி ஸ்ட்ரீட்டில் நடந்து போகும்போது கேட்போம், பிள்ளைங்களை பார்த்து சனியன்னு வாங்க. பிள்ளைங்களை பார்த்து அநேக நேரம் நம்முடைய பிள்ளைங்களை பார்த்து நம்ம கூப்பிடுற வார்த்தை கஷ்டமாக இருக்கும். எருமை மாடு அப்படின்னு வாங்க. பிள்ளைங்களை பார்த்து செல்லமா, பிள்ளை இல்லாத காலத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை தர மாட்டீங்களான்னு ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்ட குழந்தைங்களை பார்த்து பிள்ளைகள் பெற்றோர்கள் பேசுகிற வார்த்தை ரொம்ப வேதனையாக இருக்கும். அவன் தாய் அவனை பெற்றதினால் அவனுக்கு துக்கம் என்று பெயர் வைத்தாளாம். யாபேஸ் என்றால் துக்கம் என்ற அர்த்தமா? யாராவது நம்ம பிள்ளைங்களை பார்த்து துக்கம்னு வைப்போமா பேரு? மகிழ்ச்சி அப்படி வச்சா சந்தோஷமா இருக்கும் இல்லையா? தேவ பிள்ளைகள், அருமையான மறைந்த மாபெரும் தேவ மனிதர் அண்ணன் டாக்டர் என் ஜீவானந்தம் அவர்கள் அவருடைய ஊழியத்துக்கு பேர் வச்சிருக்காங்க மகிழ்ச்சி. நம்முடைய சர்ச்சுக்கு ஒரு பேர் இருக்கு, பெத்தேல், விக்டோரியஸ் பெத்தேல், வானத்தின் வாசல், தேவனுடைய வீடு. ஒரு பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அவனுடைய அம்மா அவனுக்கு பேர் வைக்கிறாங்களாம், துக்கோடு பேர் வைக்கிறாங்களாம். ஏன்னா அவனை பெற்றதுனா அவனுக்கு துக்கம் என்று பெயர் வைத்தாள். எல்லாரும் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? அவனை எல்லாரும் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? துக்கோடு கூப்பிட்டுருந்தா எப்படி இருக்கும்? நம்மளை பார்த்து யோசித்து பாருங்க. அங்கே திருநெல்வேலியில் போகும்பொழுது சாத்தான் குளம்னு இருக்கும். பேர் என்ன? சாத்தான்குளம். பேரை பாருங்க, குளத்துக்கு பேரு சாத்தான்குளம். அந்த மாதிரி சில நேரம் நமக்கு பேர் வைக்கிற விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும். ஒரு பாஸ்டர் பெரிய பிரின்ஸ் ஆஃப் பீஸ் தேவ மனுஷன், அவருக்கு அவங்க அம்மா அப்பா பேர் வச்சாங்க அம்மாவாசை.
அவருக்கு பேரு அமாவாசை. சில நேரம் நமக்கு பேர் வைப்பாங்க, வித்தியாசமா இருக்கும். ஆனால் இவனுடைய தாய் இவனுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அவருடைய பேர் என்ன சொல்லப்படுகிறது? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, துக்கமா, கண்ணீரோடு கூட அவளை பெற்றெடுத்தான், துக்கத்தோடு பெற்றெடுத்தான், எத்தனையோ கஷ்டங்களை சுமந்து பெற்றெடுத்தாள். அதனால அவனுக்கு யாபேஸ் என்று. நீங்க வேதவசனத்தை படிச்சு பார்த்தீங்க, நேரம் இல்லை, அவன் என்ன பண்ணணும் தெரியுங்களா? தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். எப்போ கஷ்டமோ, எப்போ நெருக்கமோ, எப்போ உனக்கு வேதனையோ, எப்போ உனக்கு கண்ணீர் பெருகுதோ, அப்போ நமக்கு ஒரே ஒரு இடம் மாத்திரம்தான் நமக்கு பதில் கொடுக்கிற இடம். தேவனுடைய பாதம் மாத்திரம்தாங்க, தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான், தேவனுடைய ஆலயம் மாத்திரம்தான். தேவ சமூகத்துல வந்து கண்ணீரோடு கூட அவன் ஜெபித்த பொழுது அடுத்த வசனம் சொல்லும், யாபேஸ் தன் சகோதரர்களை காட்டிலும் கனம் பெற்றவனாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். இந்த இரவு நேரம் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளையை நாம் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். சில நேரம் கர்த்தரை அனுமதிக்கிறார். சில நேரம் இந்த பிரச்சனையில போய் தான் ஆகணும், சில நேரம் இந்த கஷ்டத்துக்குள்ள போய் தான் ஆகணும், சில நேரம் இந்த உபத்திரவத்துக்குள்ள போய் தான் ஆகணும். ஏன் ஆண்டவரை பார்த்து கொஸ்டின் பண்ண முடியாது. சில நேரம் ஆண்டவரை அனுமதிப்பார், சில நேரம் பிசாசு கொண்டு வருவான், சில நேரம் நம்ம செஞ்ச பாவத்தினால வருமா. 3 விஷயத்தில் தான் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. ஒன்று அவன் செஞ்ச பாவம், இன்னொன்று அவனை கர்த்தரே அனுமதிக்கிறார் ட்ரெயின் பண்ணுவதற்காக. சில நேரம் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை புடமிடுவதற்காக. இந்த இரவு நேரம் என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, நீங்க 2 மாசம் என்ன நெருக்கத்தில் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன கஷ்டத்தில் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம கடந்து வந்த பாதை கஷ்டமான பாதை, நெருக்கமான பாதை, உபத்திரவமான பாதை. ஆனா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் நெருக்கத்தை மாற்றி உன்னை விசாரத்துல நடத்த அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ராமேன்னு சொல்லுங்க. அவன் அம்மா பார்த்திருப்பாங்க, ஊர் மக்கள் பார்த்திருப்பாங்க இல்ல, எவ்வளவு கஷ்டம். 38 வருஷம் ஒருத்தன் படுத்த படுக்க, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் படிக்காதீங்க. 38 வருஷம் படுத்த படுக்க, ஒரே ஒரு அவன் படுத்த படுக்க யோசிச்சு பாருங்க. அந்த ரொம்ப அழகா இருக்கு அந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பெதஸ்தா குளத்தின் அண்டையில அந்த 5 மண்டபங்களுக்கு இடையில எத்தனையோ வியாதிக்காரர்கள் வந்து சுகமாகி போறாங்க. ஒருத்தன் மட்டும் 38 இயர்ஸ், 38 வருஷம்னா வாழ்க்கையில பாதி இல்லை. இன்னைக்கு கணக்கு போட்ட வாழ்க்கையில பாதி ஆயுச அவன் வியாதி படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனை பார்க்குறவங்க ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்கல்ல. சில நேரம் சொல்லுவாங்க தெரியுமா, ஐயோ அந்த குடும்பம் விளங்காதுப்பா, அந்த குடும்பம் காலாகாலமா கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த குடும்பம் எப்ப பாரு கஷ்டத்தோட தான் இருக்கிறாங்க. அவங்க தாத்தா காலத்துலேருந்து பார்க்குறேன், இன்னும் அந்த குடும்பம் முன்னேறதாவே தெரியலன்னுவாங்க. சில நேரம் குடும்பங்களில் சாபங்கள் இருக்கும். நம்முடைய முன்னோருடைய பாவத்து நிமித்தம், நம்முடைய முன்னோருடைய தவறு நிமித்தம் சில நேரம் சாபங்கள் நம்முடைய குடும்பங்களை தொடரும், தொண்டு வரும். தாத்தா காலம் முடிஞ்சு, அப்பா காலம் முடிஞ்சு, பிள்ளைங்க காலம் முடிஞ்சு, பேரங்காலம் முடிஞ்சு, அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் சில குடும்பங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், கண்ணீரோடு கூடவே இருக்கும். ஆண்டவர் இந்த ராத்திரி நேரத்தில் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளை உங்களை பார்த்து சொல்லுகிறார், எத்தனை ஆண்டுகள் உங்க பிரச்சனை? 38 வருஷம் படுத்த படுக்கங்க. அவனை பார்த்து ஒருத்தர் கூட உதவி செய்யல. குளம் கலக்கப்படும் பொழுது அவனை தூக்கி கொண்டு போய் குளத்துல போடுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா, எத்தனை பேர் வந்து சுகமாகி போறதை அவன் பார்த்திருப்பான் இல்லையா. அவன் ரொம்ப அழகா எழுதியிருக்கும். அந்த 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 5 மண்டபங்களுக்கு இடையே அந்த குளம் இருந்த அந்த குளத்தண்டையில இவன் படுத்த படுக்கையா திரளான வியாதிக்காரர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா நிறைய பிரச்சனை உள்ளவங்க, போராட்டத்துல வியாதியில இருக்கிற ஜனங்கள், அங்கு படுத்த படுக்கையா இருக்கிறவங்க தவழ்ந்து போய் உருண்டு போய் அல்லது யாரோ அவனுக்கு உதவி செஞ்சு தூக்கி போட்டு அந்த குளத்துல எப்பொழுதோ ஒரு முறை தேவ தூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவானா. கவனிங்க, லிசன். அந்த குளத்தை கலக்குவானா எப்பொழுது ஒரு முறை அந்த தேவ தூதன் வந்து கலக்கும் பொழுது யார் முந்தி அதில் இறங்குகிறானோ, யாருடைய கால் அந்த குளத்தில் முதல் படுகிறதோ ஒருவன் மட்டும்தான் சொஸ்தமாவான் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்படியான யோசித்து பாருங்க, எத்தனையோ பேர் வந்தவங்க சுகமாயிருப்பாங்க, இவனை பார்த்திருப்பாங்களா இல்லைங்களா?
எத்தனையோ பேர் அங்கு படுத்த படுக்கையா இருந்தோம், எழுந்து நடந்து போயிருப்பான், குளத்துல விழுந்து சுகமாயிருப்பான். இவனை 38 வருஷம் இப்படி ஒருவன் படுத்துக்கொண்டே இருக்கிறான்னு அவனை பார்த்திருப்பாங்களா இல்லையா? அந்த நேரத்தில் அவன் என்ன நினைச்சிருக்கணும்? ஐயோ, நம்ம ஊருக்காரன், நம்ம உறவுக்காரன், அல்லது இத்தனை காலம் இவன் இங்க படுத்த படுக்கையா இருக்கிறானே, இவனை தூக்கி கொண்டு போய் அந்த குளத்துல போடலாம், அல்லது அந்த தேவதூதன் வரும்பொழுது அந்த குளத்துல இவனை கொஞ்சம் போய் இறக்கி விடலான்னு ஒருத்தர் கூட நினைக்கலையாங்க. ஒருத்தர் கூட நினைக்கல. அவன் சுகமானா போதும். உலகம் அப்படிதாங்க. தான் நல்லா இருந்தா போதும் தான் நினைக்கிற உலகம். அடுத்தவங்களை பற்றி நினைக்கிற மனுஷர்களை பார்க்க முடியாது. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சொல்லுகிற தேவ பிள்ளையை நம்முடைய திருச்சபை நாளைக்கு கூட பாருங்க, நரிக்குறவர்களுக்கு, குருவிக்காரங்களுக்கு அம்பத்தூர்ல காய்கறிகளை கொடுத்து நம்முடைய சபை ஊழியம் செய்யுது. நேற்றைக்கு பாருங்க, குஷ்டரோகிகளுக்கு, தொழுநோயாளி மக்களுக்கு அரிசிகளை கொடுத்து நம்முடைய சபை ஊழியங்களை செய்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளையே, அதற்கு அடுத்த வாரம் பார்வையற்றவர்களுக்கு, குருடர்களுக்கு, அவர்களுக்கு காய்கறிகளையும் அரிசிகளையும் கொடுத்து உதவி செய்ய போகிறேன். இப்படி வாரந்தோறும் நம்முடைய சபை நலிந்த மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, கைவிடப்பட்ட மக்களை, யாரும் தேடி போகாத மக்களை, வியாதியில இருந்த மக்களை, கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய சபை, நம்முடைய திருச்சபைக்கு கடத்தல் கொடுத்த அந்த நல்ல இருதயம், அந்த பாரத்துக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். யாரும் தேடி போகல, படுத்துக்கிட்டே இருக்கிறான். வசனம் அழகா எழுதிருக்கும், படுத்திருந்த, அதாவது எல்லாருக்கும் குளம் கலக்கப்படணும். எல்லாருக்கும் குளம் கடக்கப்பட்டா ஒரே ஒருவன் தான் சுகமாவான். அது எப்பொழுதோ ஒரு முறை தேவதூதன் வந்து குளத்தை கலக்குவான். ஆனா இந்த படுத்திருந்த இவனை மட்டும் இயேசுவே தேடி வந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரச்சனை நினைக்காத, கஷ்டம் நினைக்காத, யாரும் பார்க்கல நினைக்காத, யாரும் கண்டுக்கல நினைக்காத, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க நினைக்காத. இந்த நாட்களை கர்த்தர் மாற்றி உன் நெருக்கத்தை நீக்கி உன்னை என்னை விசாலத்தில் கர்த்தர் கொண்டு போய் நடத்துவதற்கு அவர் நம்மை தேடி வருகிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் நம்மை தேடி வருவார். எத்தனை பேர் இந்த மாறுவள்ள பாஸ்டர் என்னை தேடி இயேசு வரணும். அவர் பாருங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. அவனை தேடி போனாராம். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று குளம் கலக்கப்படல, தேவதூதன் வரல. எப்பவுமே கர்த்தருக்காக காத்திருந்தோன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? கழுகு போல பலனை தருவார். காத்திருந்தா போதங்க, அவர் கழுகு போல பலத்தை தருவார். இன்றைக்கு எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, அடுத்த வசனம் படிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திராகம, எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 8. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும், அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும், எத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும். நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன்னா, விசாலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நெருக்கமான பாதிலிருந்து நம்ம கர்த்தர் விசாலத்துல நடத்து வரோம். பாருங்க, ஏவியரும் எபூசியரும் இருக்கிற, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? தேவ பிள்ளைங்க, கொஞ்ச காலம் தான்யா, கொஞ்ச காலம் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்ச காலம் தான். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்ச காலம் தான். ஆமா, கொஞ்ச காலம் தான். ஆமா, பிரச்சனை இப்படி பாருங்க. இந்த அழகாய் பெர்க்மன்ஸ் பாடுவார்ல, தண்ணியில நனைஞ்ச துணி மாதிரி தானா நம்ம பிரச்சனை எல்லாம். தண்ணீர்ல நனைஞ்ச துணி மாதிரி தானே. துன்பமா துயரமா தண்ணிப்பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா தண்ணிப்பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா தண்ணிப்பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா தண்ணிப்பட்ட உடை போன்றதம்மா. இயேசுதான் நீதியின் கதிரவன்,
எனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவர். எனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, இயேசுவை தேடி வா. நம்பி வா, இயேசுவை தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணிப்பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணிப்பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா நீர் வந்தா காய்ந்து கலங்காதே. காற்றடிச்சா நீர் வந்தா காய்ந்து கலங்காதே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு வந்தா நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை மாற்ற முடியும். இயேசு அவனை தேடி வந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன. இங்க பார்க்கிறோம் 400 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள் யோசிச்சு பாருங்க. 430 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில எத்தனை கஷ்டத்தை பட்டிருப்பாங்கல்ல. வாழ்க்கையில அவங்க தொண்டு தொட்டு வேதனை மேல வேதனை, கஷ்டம் மேல கஷ்டம். அவங்களுடைய அடிமைத்தனம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டாங்களாம், சிறைவாசம் பண்ணப்பட்டார்கள், அடிமைத்தனம் பண்ணப்பட்டார்கள். வேதனையான ஒரு வாழ்க்கை. 400 ஆண்டுகளுக்கு மேல அவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, இருண்ட காலமா. வேதனையான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறாங்க. இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. எத்தனை காலம் இருளான ஒரு வாழ்க்கை. போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளுன்ற அளவுக்கு சில நேரம் வாழ்க்கையே முடிச்சுக்கிறான். போதும் கர்த்தாவை, இனி வாழ பிடிக்கல. சிலர் ஊரை விட்டு ஓடிடலான்னு நினைக்கிறான். இந்த ஊர்ல இருக்கப்படாதப்பா, இனி ஊரை விட்டு போயிடலாம். சிலர் நினைக்கிறான், ஐயோ இந்த வீட்டில் வந்ததுல இருந்தா கஷ்டம் மேல கஷ்டம்பா. சில ஆட்கள் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த வீட்டில் வந்ததுல இருந்தா கஷ்டம் மேல கஷ்டம். வீட்டை மாத்திக்கலாமா, ஏரியாவை மாத்திக்கலாமா, ஊரை மாத்திக்கலாமா, வாசலை மாத்திக்கலாமா, ஜன்னலை மாத்திக்கலாமா, எதையும் மாத்தாத, உன்னை மாத்திக்க, இயேசு வந்துருவார். ஒரு அல்லேலூயா. உங்களை மாத்திக்கிட்டா இயேசு வந்துருவார். இயேசு தேடி வந்து பிரச்சனை நேரத்துல, கஷ்டத்து நேரத்துல, இவ்வளவு காலம் அடிமைத்தனம் ஆண்டவர் பார்த்துட்டு போறாராங்க இல்லைங்க. ரொம்ப அழகான ஒரு வேத பகுதி. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இதை நான் தொட்டு உங்களுக்கு இந்த சாயங்காலம் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த யாத்ரா 3:8 அவர் பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினே. அவர் இறங்கிட்டார். ராமன் சொல்லுங்க, அவர் களத்துல இறங்கிட்டார். சொல்லுங்க, அவர் களத்துல இறங்கிட்டார். நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தரால் வைக்க முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு டைம் வந்துடும் பிரதர், ஒரு டைம் வந்துடும். அதனாலதான் அவன் சொல்றான், நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு. நமக்கு அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா நாளும் எல்லா காலமும் நல்ல நாள் தான், நல்ல காலம் தான். காரணம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் நெருக்கங்களை மாற்றி அவளை விசாலத்துல கொண்டு போய், அப்படி கஷ்டங்களை மாற்றி அவளை ஒரு தரமான, ரொம்ப நம்ம நீங்க போட்டு நாம் போட்டு மண்டையை பிச்சுக்கிடுறோம் சில நேரம். அவ்வளவுதான் பிரதர், இந்த பிரச்சனையில் அவ்வளவுதான், எனக்கு சொல்யூஷனே கிடையாது, வழியே கிடையாது, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சொல்லுகிற, எத்தனை வருஷமாவும் பிரச்சனை. ஜனங்கள் ஒரே ஒரு மோசே கர்த்தர் எழுப்பினார். என் ஜனங்கள் இன்றைக்கு இஸ்ரவேல் விடும் பெருமூச்சை கர்த்தர் கேட்டருளினார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஜனங்க விடுகிற பெருமூச்சு, ஜனங்க வடிக்கிற கண்ணீர், ஜனங்க படுகிற பாடு அவருக்கு தெரியுங்க. இன்னைக்கு இந்த மாலைபள்ள பார்த்துக்கிட்டு இருக்கிற, கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளை, நீ விடுற பெருமூச்சு யாருக்கும் தெரியாது. ஆனா கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார்.
அவருக்கு தெரியுங்க நீ குமருகிற குமரல், உன் உள்ளத்துல இருக்கிற வேதனை, உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உன்னை புரிஞ்சுக்கிடாம இருக்கலாம். ஈவன் உங்க வீட்டில் உங்க ஹஸ்பண்ட் உன்னை புரிஞ்சுக்காம இருக்கலாம், உங்க வைஃப் உன்னை புரிஞ்சுக்காம இருக்கலாம், உங்க பிள்ளைங்க உங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா ஏசு அப்படி அல்ல, உன் நிலைமையை பார்க்கிறார். என்ன பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு காலம் உன் பிரச்சனை அவர் பார்த்தார். என் ஜனங்களுக்காக இஸ்ரவேல் விடும் பெருமூச்சை அவர் கேட்டார், இறங்கி வந்தார், ஒரு மனுஷனை எழுப்பினார். மோசே, என் ஜனங்களை விடுதலை பண்ண, நீ போய் பார்வோனிடத்தில் பேசு. என் ஜனங்களை விடுதலை பண்ண, நீ பார்வோனிடத்தில் போய் பேசு. அவன் சொல்றான், ஆண்டவர் நான் போக முடியாதுப்பா, எனக்கு டேலண்ட் இல்லை, நான் நாலேஜ் பர்சன் இல்லை, எனக்கு விஸ்டம் இல்லை, எனக்கு திக்குவாய் மந்தனா, எனக்கு பேச தெரியாது. சில ஆட்களை ஊழியத்தை கூப்பிடுங்களா, சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு சர்ச்சை பெருக்கிற வேலை கொடுங்க செய்கிறேன், சேர் போடுற வேலை கொடுங்க செய்கிறேன், இந்த ஊழியம் அதெல்லாம் எனக்கு கூப்பிடாதீங்க பாஸ்டர். சில ஆட்கள் போன வாரம் சொன்னேன், சோம்பேறி காரணம் சொல்லுவான். சோம்பேறிகள் காரணமாக சொல்லுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க காரணம் சொல்லக்கூடாது, சோம்பேறிங்க தான் காரணம் ஒரு வேலை சொல்லுங்களேன், 1000 காரணம் சொல்லுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க காரணமே சொல்லக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஒரு வேலை கொடுத்தான், அவன் சொல்கிறான், நான் திக்குவாய் ஆண்டவரை, நான் மந்தனா, ரொம்ப அவன் ரீசன் சொல்லுவான். ஆண்டவருடைய சமூகத்தில் ரீசன் வந்து செல்லாது. நீங்கள் சொல்லக்கூடிய ஆண்டவரே நான் அதனால தான் சர்ச்சுக்கு வர முடியாமல் போயிட்டேன்பா, அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லாது. ஒரே ஒரு விஷயம், மரண வீட்டுக்கு போனால் மட்டும் கர்த்தர் வந்து பரவாயில்ல, என் பிள்ளை ஒரு துக்க வீட்டுக்கு போயிருக்கான்னு உன்னை வந்து மன்னிப்பார். நீ வீட்டில் இருந்துக்கிட்டுலாம் ஆண்டவருக்கு டாட்டாலாம் காட்டினா ஆண்டவர் விட மாட்டார். நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா, நீ தேவ சமூகத்தை தேடணும், அவர் இறங்கி வருவாருங்க. அவனை பார்த்து கேட்குறான், நீ போய் எனக்காக என் ஜனங்களை விடுதலை பண்ண முடியாது, நீ பார்வுண்டத்தில் பேசு. அவன் இல்லை ஆண்டவரே என்னால் முடியாது, எனக்கு திக்குவாய் மந்தனா. கர்த்தர் சொல்லுகிற ஆரோன் உனக்கு வாயாய் இருப்பான். ஒரு அல்லையா சொல்லுங்க, ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆரோன் உனக்கு வாயா இருப்பான். நான் உன் நாவிலிருந்து உன்னோடு கூட இருந்து நான் பேசுவேன். நீ பேச வேண்டியது ஒன்றும் உனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் பேசுவார். ஏன்னா அவன் 40 வருஷம் நல்ல ஒரு அரசியலை கற்றவன். 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, பெரிய அனுபவம் தானே அரண்மனை வாழ்க்கை. அடுத்து அவனை ட்ரெயின் பண்றாரு பாருங்க. அடுத்து 40 ஆண்டு காலம் ஜனங்களை நடத்துவதற்கு முன்பதாக அவனை கொண்டு போய் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்க விட்டு அவனை ட்ரெயின் பண்றார். அவனுக்கு எல்லாம் தெரியும், இன்பமும் தெரியும் துன்பமும் தெரியும். நமக்கு சொல்லுவாங்க தெரியுமா, இன்பத்திலும் துன்பத்திலும், அப்புறம் வாழ்விலும் தாழ்விலும். கல்யாணம் ஆனவங்கெல்லாம் அக்காங்களுக்கு தெரியல, சுகத்திலும் சுகவீனத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல் இவருக்கே நான் மனைவியா இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கையை பிடிச்சி அந்த பாஸ்டர், அந்த பாதிரியார், அந்த ஐயர், அந்த பாஸ்டர், அந்த பிஷப் வாக்கு கேட்பாங்க பாருங்க, இன்பத்திலும் துன்பத்திலும். அப்படியே பாருங்க, ஒரு போர்வை பரதாவை போத்தி எல்லாரும் இன்பத்திலும் துன்பத்திலும், அப்படியே சுகத்திலும் சுகவீனத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு. ஆனால் பார்த்தா வருஷக்கணக்காக பேசியிருக்கோங்க, ஆனால் அங்கே ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க பாருங்க. வருஷக்கணக்காக ஃபோனில் டீலிங் இருந்திருக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் அந்த தாலியை கட்டி அவர் அப்படி தூக்கி விட்டதும் ஒரு புருவல், ஒரு சிரிப்பு. தேவ பிள்ளை, இந்த சாயங்கால வேளையில் சொல்லுகிறேன், ஆண்டவரிடத்தில் காரணம் சொல்லாதீங்க. உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவர் உனக்காக எனக்கு யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இறங்கி வந்துட்டாருங்க. இறங்கி வந்து என் ஜனங்களுக்காக அவன் பார்வன் துரத்தி வரான். உன்னை எங்கே போனாலும் விட மாட்டேன். சில நேரம் பிசாசு துரத்தும், அப்படிதான், எங்கே போனாலும் விட மாட்டேன்றான். இந்த ஜனங்களை ஏதோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. மல்லு கட்டி 10 வாதைகளை அனுப்பி அதுக்கு பிற்பாடு ஆண்டவன் அந்த பார்வோட இருதயம் கடினத்தோடு கூட அவங்கள போக விட்டுட்டான்னு யாத்ராமத்தில் படிப்போம். அது 30ஆம் அதிகாரத்துக்கு மேலே அவங்கள பற்றி படிக்கலாம். அவன் போக விட்டுட்டான். போக விட்டுவன் சும்மா விட்டுட்டானா திரும்பி பார்த்தா துரத்திக்கிட்டு வரான். பிசாசு தினம் வருவானா, டெய்லி வரானா. எவாலே பார்க்கறதுக்கு பழம் நல்லா இருக்கா, சாப்பிட்றியா, டெய்லி கேட்பானா. டெய்லி பிசாசு நித்தமும் வந்தான். பைபிள் எழுதிருக்கு, நித்தமும் வருவானா. டெய்லி ஒரு பிரச்சனை கொண்டு. சில ஆட்கள் சொல்லுவாங்க, டெய்லி பிரச்சனை பாஸ்டர், நேற்றுக்கு ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பிரச்சனை. எங்கள் வீட்டில் சின்ன வயசுல சொல்லுவாங்க, என் பையன் டெய்லி ஒரு சண்டை வலிச்சிட்டு வரான்வாங்க. என்ன, என் பையன் டெய்லி ஒரு சண்டை வலிச்சு, அது மாதிரி டெய்லி ஒரு பிரச்சனை பிசாசு கொண்டு வருவான். நம்ம நினைக்கிறோம் எப்போ இந்த பிரச்சனை மாறும். காலையும் மாலையும் டெய்லி வந்தானா. யாரு? கோலியாத்.
தினம் தினம் வந்தானா, உங்களில் யாராவது என்னை எதிர்க்க கூடுமான ஒரு ஆண் இருந்தால் தைரியமா வாங்கடா. டெய்லி வந்தானா, டெய்லி. பிசாசு விடவே மாட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு சாராய கடையில் இருக்கிற ஜனங்க மேல கண் இல்லை, அவனுக்கு சினிமா தட்டில் இருக்கிற ஜனங்க மேல கண் இல்லை, அவனுக்கு ரோட்ல வழி சந்தில நிற்கிறவங்க மேல கண் இல்லை. இங்க உட்கார்ந்து இருக்கிற பாருங்க, நம்ம மேலதான் கண்ணு, நம்மளதான் பாப்பா. ஏன் தெரியுமா? நம்மளை கொண்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. அல்லேலூயா. அதனால பாருங்க, ஆண்டவர் இறங்கி வந்து அவனை பார்த்து சொன்னார், நீ போ, உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து அந்த செங்கடலுக்கு நேரா நீட்டு. யோசித்து பாருங்க, 400 ஆண்டுகளுக்கு மேலாக உபத்திரவத்தில் இருந்த ஜனங்களை விடுதலை பண்ணி கர்த்தர் அந்த 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 கடலை 2ஆக பிரித்து அது நடுவில் வெட்டாந்தரையில், உலர்ந்த தரையிலையா. யோசித்து பாருங்க, கடல்ல உலர்ந்த தரையாயா. நம்ம நினைக்கிறோம் காலாகாலமா ஊறி போன அந்த கடல் மணல் கூட உலர்ந்த தரையாய் மாறி வழி கொடுத்தது போல இன்றைக்கு சொல்லி முடிக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இரவு எத்தனை வருஷம் பிரச்சனை, வறண்ட நிலம், காய்ச்ச பூமி, தோல்வியான வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி மாசத்துல ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உனக்கு எனக்கு தருவார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவ பிள்ளைகளே, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அடுத்த வார்த்தை படிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த 35 நிமிஷம் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் மேல் அவர் பிரியமா இருந்தபடியால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்முடைய நெருக்கத்தை மாற்றி விசாலத்துல நடத்துகிற தேவனாயிருக்கிறார். எழுதப்பட்டிருக்கிறது, என் மேல் அவர் பிரியமா இருந்தபடியால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், உன்னை என்னையும் அவர் தப்புவிக்க வல்லமுள்ளவராயிருக்க. எந்த பிரச்சனை உன்னை கட்டி வச்சிருக்கு, என்ன வியாதி, என்ன போராட்டம், என்ன கடன் பாரம் நம்மளை கட்டி வச்சிருக்கோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுங்க, அந்த கட்டுகளை அவிழ்த்து நம்மை தப்புவித்து நம்மை விசாலமான பாதையில கர்த்தர் நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். தானியேலை பத்தி அழகாய் சொல்லப்படும், நேரம் இல்லை. அவன் எனக்கு பிரியமாய் இருந்தபடினால் அவனை நான் விசாலத்தில் கொண்டு போய் நடத்தினேன். கர்த்தருக்கு பிரியமா இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும் என்ன வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ கர்த்தருடைய சமூகத்தை தேடணும். சர்ச், ஆண்டவருடைய ஆலயம் ஓடி வரணும். தேவ சமூகப்பா, எப்படா போய் ஆலயத்தில் நிற்கலாம், எப்போ பொழுது விட, எப்போ சாயங்காலம் ஆகும். நாங்கள்லாம் 5:30 மணிக்கெல்லாம் ஓடி வந்து உட்கார்ந்து காத்துக்கிறோம், எப்படா ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க முடியும், எப்போ பாடி ஆராதிக்கிற நேரம் வரும், எப்போ தேவனை தொழுது கொள்ளுகிற நேரம் வரும். ஓடி வரும் ஆண்டவருடைய சமூகத்தில் விடியற கால. யோசித்து பாருங்க, நீங்க எல்லாம் ஒரு ஆராதனைக்கு வந்து போகலாம். நாங்கெல்லாம் 3 மணிக்கெல்லாம் எழுந்து படுக்கிறது 1 மணி, எழுந்துக்கிறது 3 மணி. எப்படா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கலாம். அந்த உற்சாகம், அந்த சந்தோஷம், அந்த ஆசை. கர்த்தருக்கு அதுதான் பிரியமா. இரவும் பகலும் அவரை நினைக்கணும், அவரை யோசிக்கணும். அப்படி யோசித்து பாருங்க, அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை. சிங்கத்தின் குகையில, சிங்கத்தின் வாயில அவனை கொண்டு போய் அவனை சிங்க குகையில தூக்கி போட்டுட்டாங்களாம். ஒரு தவறும் செய்யாத அவனை கொண்டு போய் சிங்க குகையில தூக்கி போட்டுட்டாங்களாம். பைபிள் இப்படி எழுதிருக்கோம். ஆனா காலையில ராஜா ஜனங்கள் வந்து பார்க்கிறார்கள். குகையின் வாசலை திறந்து அவர்கள் குழியில விழுந்த தூக்கி போட்ட தானியேல் என்னவானோ, அவன் எலும்புதான் மிஞ்சுமோ, சிங்க குகையில போட்டுட்டோமே, சிங்கங்கள் அவனை கவ்வி இன்னும் தின்று தீர்த்திருக்கும் என்று எட்டி பார்த்தால் எந்த சிங்கம் சாப்பிடும் என்று நினைத்தார்களோ அந்த சிங்கத்தை உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் தானியேல். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பிரச்சனையை பார்த்து பேசு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கஷ்டத்தை பார்த்து பேசு, நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென். பிரச்சனை பார்த்து பேசு, நான் இயேசுவின் பிள்ளை. போராட்டத்தை பார்த்து பேசு, நான் இயேசுவின் பிள்ளை. சில நேரம் நம்முடைய விசுவாசத்தை சோதனைக்குள்ளாக்கும்படி, நம்முடைய விசுவாசத்தை புடமிடும்படி, சில நேரம் நம்ம விசுவாசம் உடைக்கப்படும்படி போராட்டங்கள் வரும். ஆனால் அங்கு எழுதப்பட்டிருக்கும், அவன் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் வீட்டின் மேல ஜபத்தை கூட்டுங்க. சொல்லுங்க பிரதரை பார்த்து சொல்லுங்க, ஜபத்தை கூட்டுங்க.
ஆமாம், இப்போ பாருங்கள் பிடிச்சி உலுக்கி. ஏன்னா பிரச்சனைனா நம்ம போர்வை எடுத்து போத்தி சுருண்டு அடித்து இந்த வாரம் சர்ச்சுக்கு போக வேண்டாம், லீவ் எடுத்துடலாம். இந்த வாரம் சர்ச்சுக்கு போக வேண்டாம், லீவ் எடுத்துடலான்ற அளவுக்கு நமக்கு பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கும். இவரை எழுதுகிறா, இவரை சிங்க குகையில் தூக்கி போடும்படி ராஜா பத்திரத்துக்கு சொல்லுங்க, ராஜா பத்திரத்துக்கு கையெழுத்துட்டான். என்ன, இவனுக்கு மரண தண்டனை, சிங்க குகையில் இவனை தூக்கி போட்டுருங்க. ஆனால் இவர் என்ன பண்ணாரா தெரியுமா? அவர் ஜபத்தை நிறுத்தலையா. டெய்லி அவர் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணுவாராம். எத்தனை வேளை ஜெபம் பண்ணுவார்? தான் செய்து வந்தபடி தினமும் 3 வேளை ஜபம். நம்ம டெய்லி 3 வேளை சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். ஒரு இல்லையா சொல்லுங்க. தினமும் 3 வேளை சாப்பிடும், தினமும் 3 வேளை அவன் ஜெபம் பண்ணுவான். நம்ம தினமும் 3 வேளை இல்லை, 6 வேளை சாப்பிட்றோம் இல்லை? இப்போ கூட பிஸ்கெட் சாப்பிட்டு தான் மேலே வரோம், டீ குடிச்சிட்டு தான் மேலே வரோம், பூஸ்ட் குடிச்சிட்டு தான் மேலே வரோம். திரும்ப ராத்திரி போய் சாப்பிட்ருவோம் இல்லையா? பசிச்சா 12 மணிக்கும் சாப்பிடுவோம் இல்லையா? ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஏதாவது ஒன்று, ஒரு சொமேட்டோவோ டொமேட்டோவோ எதுலனா ஒன்று ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு ஒன்று வர வச்சு ஏதாவது சாப்பிட்டா தான். ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஜபத்தை நிறுத்தாதீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணானா சிங்கம் அவனை பார்த்து வெல்கம் பண்ணுதாங்க. பிரச்சனை நம்மளை பார்த்து ஓடணும். ஒரு ஆமேன். பிரச்சனை நம்மளை பார்த்து ஓடணும். அல்லேலூயா. ஆமாம், பிரச்சனை வந்தால் பின்னோக்கி போயிடாதீங்க. பாடுங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமின் பின்னால் சிலுவையின் முன்னால், உலகமின் பின்னால் சிலுவையின் முன்னால், இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். 4ஆவதாக கடைசி 36ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை, யோபு 36 15 16. சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி, அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்க, அவர் உம்மையும் நெருக்கத்தின்றி விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் அவர் உம்மை நெருக்கத்தின்றி விலக்கி ஒடுக்கமில்லாத, நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், விசாலத்தில் கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. இந்த நெருக்கங்கள் மாறும், இந்த கஷ்டங்கள் மாறும். யோபு அவங்க ஒய்ஃப் பார்த்து சொல்றாங்க, செத்துருப்பான்றாங்க. யோபுடைய ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, ரொம்ப நல்ல மனைவி இல்லை, கல்லானாலும் கனவை சொல்லுங்கம்மா, கல்லானாலும் கனவை, புல்லானாலும் புருஷன், எப்போடா இவன் சாவான்ற மாதிரி ஒரு மனைவி அவனுக்கு கிடைச்சவன் இல்லை. அவருக்கு வந்த வியாதி, அவருக்கு வந்த போராட்டம், ஓடை எடுத்து உடம்பை போட்டு பீறிக்கிட்டு இருக்கிறாராம். என்ன கவனிங்க, ஓட்டை எடுத்து உடம்பை போட்டு, நான் 35 நிமிஷத்தில் இவ்வளோ வேகமாக உங்களுக்கு இந்த 4 மனுஷர்களை சொல்லியிருக்கிறேன், கவனிக்கிறேன். நீங்கள் ஓட்டை எடுத்து செரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாராம். ஒய்ஃபை பார்த்து கொஞ்சம் எண்ணெய் பூசி பவுடரை போட்டு குளிக்க வச்சு ஏதாவது ஒரு மருந்தை போடுவா ஒய்ஃப்னு நினச்சா, எப்போடா புருஷனுக்கு பாலில் விஷம் கொடுத்து சாவடிக்கலான்ற மனைவி மாதிரி இவ காத்துட்ருக்கிறா. யோசிச்சு பாருங்க. இல்லை, இந்த வாரம் பார்த்தீங்க, இந்த வாரம் செய்தி பார்த்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒய்ஃபு ஹஸ்பண்டை சாவடிச்சிட்டாலாம். ஒய்ஃபு ஹஸ்பண்டை சாவடிச்சிட்டா. எவ்வளோ நல்ல ஒய்ஃப் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைய நேற்றைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சாவடிச்சிட்டான். கல்யாணம் ஆகி 2 வருஷம்தான் ஆகிறது. கர்த்தருடைய பிள்ளைய வேதனையான ஒரு வாழ்க்கை. இந்த யோபுக்கு கிடைச்ச ஒய்ஃப் பாருங்க என்ன சொல்கிறாங்களா, 2ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், வாசிக்காது 9ஆம் வசனம். தேவனை தூஷித்து ஜீவனை விடு, நீ கும்பிடுற கடவுளை இனி கும்பிட மாட்டோம்பா. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா,
இனிமேல் நீ மட்டும் சர்ச்சுக்கு போ, நான் வரமாட்டேன்பா. போதும், அந்த ஏசுனார் கும்பிட்ட காலெல்லாம் போதும். நான் இனிமேல் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன், நீ மட்டும் போ, என்ன கூப்பிடாத. சில ஹஸ்பண்டுங்க, சில ஒய்ஃப் சொல்லும், நீ மட்டும் போ, நான் வரமாட்டேன். பேய் சில நேரம் வீட்டில் அந்த மாதிரி பேசுகிற ஆட்கள், ஏன்னா பிரச்சனை தாழ முடியல, கஷ்டம் தாழ முடியல. அந்த மாதிரி ஒய்ஃபு மாறிட்டான். ரொம்ப நல்ல ஒய்ஃபு, அவள் அந்த பிரச்சனைனால இப்படி மாறி சொல்கிறா. இன்னுமா, ஏன்னா எல்லாமே போயிடுச்சுல்ல, அதை பற்றி உங்களுக்கு சொல்ல நேரம் இல்லை. எல்லாமே போயிடுச்சு, எல்லாம் இருக்கிற சொத்து சுகம், ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் போய், வேலைக்காரன் போய், கடைசியாக பிள்ளைங்களும் போயிடுச்சு. பிள்ளைங்களும் செத்து போயிட்டு கடைசியாக இவர் மட்டும்தான் இருக்கிறார், அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கா. அதுவும் அவன் ஒய்ஃபை விட்டுட்டு ஒருத்தர் டெஸ்ட் பண்ணிக்கு எப்பவுமே சாட்சி ஒருத்தர் தேவையில்லை. எல்லா விஷயத்துக்கும் ஒரு சாட்சி. யார் சாட்சி? கோர்ட்டில் கூப்பிடுவாங்களே, யார் சாட்சி கூப்பிடுவாங்க? ரோஹித் ரோஹித் ரோஹித். சாட்சிக்கு ஒருத்தர் கூப்பிடுறாங்க, சாட்சிக்கு ஒருத்தனை கூப்பிடுவாங்க. அது மாதிரி கூப்பிடுறாங்களாம். கர்த்தருடைய பிள்ளைய இவங்க ஒய்ஃபு பார்க்குறாள். அப்போ சொல்கிறாரு, அந்த அம்மா சொல்கிறாங்க அவரை பார்த்து, செத்து போயா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அதுக்கு சொல்லுவாங்க, அந்த அவர் சொல்வார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும், ஏன்னா இவர் பரண்டிக்கிட்டு இருக்கிறார்ல, ஓட்டை எடுத்துட்டு உடம்பை போட்டு சரண் அப்படி பரண்டிக்கிட்டு இருக்கிறார். இந்த அம்மா பார்த்துட்டு கடைசியாக, நான் இவன் இந்த ஆள் இருக்கிறத விட செத்துட்டானாலும் திட்டும் பொழுது அவர் சொல்கிறார், என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும், அடுத்த வார்த்தை, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை காணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்கம்மா? இன்றைக்கு ராத்திரி சொல்லி முடிக்கிறேன், இயேசு ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். உன்னை என்னை கர்த்தர் ஒடுக்கமான விசாலத்தில் இருந்த நெருக்கத்தை மாற்றி ஒரு விசாலத்தில் கர்த்தர் நம்மை மார்ச் மாதம் நடத்துவார் என்று சொல்லி எல்லாரும் எழும்பி நின்று, அருமையான தேவதாசன் வந்து ஜெபித்து முடிப்பார்கள். எல்லாரும் எழுந்து நின்று அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடா. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். வாழ்க்கையில் சந்தோஷத்தில் மாத்திரம் பகிர்ந்து கொள்கிற நாம், துக்கத்திலேயும் பகிர்ந்து கொள்ளுதல் இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பம் தேவன் உண்மையாய் இணைத்த குடும்பம். உலகத்தை அனுபவிப்பதற்காக புருஷன் தேவை, தேவனுடைய காரியமா வரும்பொழுது நான் சபைக்கு வர மாட்டேன் நான் சொல்லக்கூடாது. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சந்தோஷம் இல்லாத ஒரு புருஷனோடு எப்படி வாழ்வேன்? அப்படி இருக்கக்கூடாது. எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய சித்தத்தை, நல்ல ஆண்டவரே பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நேரம் மட்டும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு ஆண்டவரே நீர் இடைப்பட்டபடியால் நன்றி. கேட்ட வசனங்களை உட்கொண்டு தேவ சித்தம் செய்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலாம். தடைகளை அகற்றும், இக்கட்டுகளை அகற்றும், சோதனைகளை அகற்றும், வெளிச்சத்தை கட்டளையிடும், திறந்த வாசலை கட்டளையிடும், பாதைகளை செவைப்படுத்தும், முன்பாக போய் கோணலானவர்களை செவைப்படுத்தும். ராஜா மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வெற்றி பெறுகிறோம். தொடர்ந்து மகிமைப்படும், ஆசீர்வதியும். நாட்களிலே பல மாநிலங்களிலே கொரோனா என்கிற வியாதி என்று சொல்லி பலவிதமான சட்டதிட்டங்கள் தினந்தோறும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார். தேசத்தை பயமுறுத்துகிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன், அழிக்கிறேன். ஆண்டவரே, தேசத்தில் சேமத்தை கட்டளையிடும். ராஜாக்கள், அதிகாரிகள் தேவன் பக்கமாய் திரும்புவார்களாக. தேவன் பூர்ண சமாதானத்தை தேசத்தில் கட்டளையிடும்.
தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து எல்லாவற்றையும் வெற்றி பெற ஜெயமெடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். உமக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் பேசின மகனை ஆசீர்வதியும். தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க இரவும் பகலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுதல் ஆவினால், விண்ணப்பத்தின் ஆவினால், துதியின் ஆவினால், ஆராதனையின் ஆவினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி அருளுவீராக என்று சொல்லி எல்லோரையும் நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய சமாதானம் உலாவட்டும். சங்கார தூதனை இயேசுவின் நாமத்தில் போய் என்று அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் ராஜாதி ராஜா உடைய சமாதானத்தை அனுப்பி தேசத்தில் சேமத்தை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் சதா காலம் கர்த்தருடைய வருகை பண்ண மட்டும் நம்ம